வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறேன், நல்லா இருக்கணும். நேற்று புதிய தலைமுறை நெறியாளர் திரு விஜயன் அவர்களை ஒரு வழக்கு சம்பந்தமாக முறையாக சம்மன் அனுப்பப்பட்டு அவரை விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. அவரும் விசாரணைக்கு போகிறார். இதற்கு சில கண்டனங்களும் வருது. அக்கா கனிமொழி அவர்கள் கூட ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. ஜனநாயக அடிப்படையில் விமர்சிக்கும் மாற்று கட்சியினரை பழிவாங்கும் கீழ்மையான அரசியலை தற்போது பத்திரிகையாளர்கள் மீதும் செய்ய தொடங்கிவிட்டது தாவேக அரசு அப்படின்ற ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அக்காவுக்கு நான் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்திக்கிறேன். இது அவதூறு கருத்து பரப்பியதாலோ அல்லது பொய் கருத்துக்கள் பரப்பியாலோ கைது செய்யவும் இல்லை, அவரை விசாரணைக்கு கூப்பிடல. இது வேறு ஒரு வழக்கு. அந்த வழக்கு குறித்து உங்கள்ட்ட யாரும் தெளிவாக சொல்லலையா, இல்லை நீங்கள் தெரியாமல் இந்த ட்வீட் போட்டிங்களா அப்படின்னு தெரியலக்கா. அதை தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்களும் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தார். நாடறியப்பட்ட ஊடகவியலாளர் விஜயனை வழக்கு விசாரணை என்னும் பெயரில் அச்சுறுத்துவதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஒரு வழக்கு, அந்த வழக்கு சம்பந்தமான விசாரணை நடக்கும் பொழுது அந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்ட ஒருத்தர்கிட்ட விசாரணை நடத்துவது எந்த விதத்தில் தவறான ஒரு நடைமுறையாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை ஊடகவியலாளர் இவங்க மீடியா பர்சன்ஸ், அதனால இவங்களும் ஒரு விலக்கு வேணும் அப்படிங்கிற எந்த விதமான சட்டமும் இருக்கானும் எனக்கு தெரியல. அதை அண்ணன் கொஞ்சம் தெளிவுபடுத்தணும். அதே நேரத்தில் நெறியாளரை குறிவைத்து ஒடுக்குவதெல்லாம் தமிழ்நாடு இதுவரை பார்த்திராத பேரவலம் அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. தாவேக ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்களை கடந்துருச்சு. இது வரைக்கும் எத்தனை ஊடகவியலாளர் மேலே, எத்தனை மீடியா பர்சன்ஸ் மேலே, எத்தனை மூத்த பத்திரிகையாளர்கள் மேலே தாவேக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு, அவங்கள கைது செஞ்சுருக்காங்க, அல்லது எத்தனை பேர் மேலே வழக்கு தொடுத்துருக்காங்கன்ற டீட்டெயிலுமே அண்ணன் எனக்கு கொடுக்கணும். ஏன்னா எனக்கு அப்படி எதுவுமே ஞாபகம் இல்லை. ஒரு ஊடகவியலாளரை ஒரு வழக்கு சம்பந்தமாக அவரை விசாரணைக்கு கூப்பிட்றதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. எதற்கு இதெல்லாம் கண்டனம் வருது அப்படிங்கிறதும் புரியலை. இப்போ இந்த திரு விஜயன் அவர்கள் கைது செய்யப்பட்டதை புதிய தலைமுறை தொடர்ந்து இந்த நியூஸை ஃபாலோ பண்ணுறாங்க. புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்களுடைய தொலைக்காட்சியை சேர்ந்த ஒரு மூத்த ஆசிரியர், அதனால் இந்த செய்தியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வேறு எந்த நியூஸ் சேனலும் பெருசாக இதை கவர் அப் பண்ணலை. ஏன்னா இது ஒரு வழக்கு, அந்த வழக்கு விசாரணைக்காக இவரை கூப்பிட்டுருக்காங்க. இந்த நியூஸ் அவ்வளோதான். ஆனால் புதிய தலைமுறையை விட அதிகமாக சன் நியூஸ் இந்த நியூஸை ஃபாலோ பண்ணுறாங்க, அதிகமாக பதறாங்க. ஏன்னு கேட்குறீங்களா மக்களே? ஒருவேளை அவங்க கட்சி சம்பந்தப்பட்ட வழக்கு அப்படிங்கிறனால கூட இந்த ஒரு பதற்றமும் ஆர்வமும் சன் நியூஸுக்கு இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்னதான்ப்பா வழக்குன்னு கேட்குறீங்களா? சொல்கிற மக்களே, அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கும் இந்த வீடியோவுக்கு பண்ணிடுங்க. கே ஊத்தங்கரை எம்எல்ஏ அவர்கள் மேலே இந்த குதிரை பெற வழக்கு வந்துச்சு. அந்த வழக்கு சம்பந்தமாக ஒரு 10 பேரை வரைக்கும் கைது செஞ்சுருக்காங்க. அதே வழக்கு சம்பந்தமாகத்தான் விசாரணைக்காக நம்ம புதிய தலைமுறை நெறியாளர் விஜய் அவர்களும் அழைக்கப்பட்டிருக்காரு. இது குறித்து காவல்துறை தரப்பிலே ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. மேகாலயா ப்ராஜெக்ட் என்ற பெயரில் சுமார் 15 தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களை பெரும் தொகை கொடுத்து விலைக்கு வாங்கி ஆட்சியின் நிலைத்தன்மையை சீர்குலைக்கும் வகையில் செயல்பட்டது தெரிய வந்தது. இவ்வழக்கில் ஆவண சாட்சியங்களை ஆய்வு செய்த போது புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் மூத்த பத்திரிகை ஆசிரியர் திரு விஜயன் என்பவர் மேற்படி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திருநாவுக்கரசு என்பவருக்கு ஆட்சேபகரமான வகையில் குறுந்தகவல் அனுப்பி குற்றச்சதியின் போது தொடர்ச்சியாக தொடர்பில் இருந்துள்ளார். இது குறித்து விசாரிப்பதற்கு பத்திரிகை ஆசிரியர் திரு விஜயன் முறையாக சம்மன் அனுப்பப்பட்டு 15/7/2026 மற்றும் 16/7/26 2 நாட்களுமே விசாரிக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டது. அவரது செல்போனில் வழக்கு தொடர்புடைய ஆதாரங்களை அறிய சைபர் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அவரிடமிருந்து அவருடைய செல்போன் பெறப்பட்டுள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வழக்கு இது ஒரு எம்எல்ஏன குதிரை பெற வழக்கு. இந்த வழக்கு சம்பந்தமான பல பேரை கைது செஞ்சுருக்காங்க. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவருக்கு ஒரு குற்றவாளி அப்படின்னு ஒரு கைது பண்ணியிருக்காங்க. அவருடன் தொடர்பில் இருந்திருக்காரு அப்படின்ற சந்தேகத்தின் பேரில் புதிய தலைமுறையுடைய நெறியாளர் விஜயன் அவர்களை விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. இதில் எந்த விதத்தையும் தவறும் கிடையாது. இதுக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஒரு வழக்கில் ஒருத்தர் குற்றவாளியாக இருக்காரு. அந்த குற்ற செயல் நடக்கும் பொழுது அவர் கூட இவர் தொடர்பு இருந்திருக்காரு. அதனால இந்த வழக்குக்கு இவர் மூலியமாக எங்களுக்கு கூடுதலாக வேறு எதுவும் தகவல் கிடைக்கலாம்ன்ற கோணத்தில் நாங்கள் விசாரணைக்கு கூப்பிட்டுருக்கோம். 2 நாட்கள் விசாரணைக்கு நடத்தியிருக்கோம். மேலும் எங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணுன்ற சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் இந்த வழக்குக்கு சம்பந்தமான ஆவணங்கள் எதுவும் அவருடைய மொபைலில் எங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக அவருடைய மொபைலை பறிமுதல் செய்து சைபர் செல்லுக்கு கொடுத்துருக்கோம். இவ்வளோ தான் இந்த நியூஸ்.
இதற்கு எதற்காக இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறாங்கன்றது சுத்தமாக புரியல. அதுவும் குறிப்பாக இந்த திமுகவை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ரொம்ப பதஷ்டப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதும் புரியலை. எந்த ஒரு வழக்கில் ஒருத்தர் மேலே சந்தேகம் வருது அப்படின்னா அது யாராக இருந்தாலும், மீடியா பர்சன் மட்டும் கிடையாது, அவர் அமைச்சராக இருக்கலாம், எம்எல்ஏவாக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்கள விசாரணைக்கு உட்படுத்துறது சட்டம். அதில் எந்த தவறும் கிடையாது. இந்த விசாரணை முடியும் பொழுது அவர் குற்றவாளி இல்லை அப்படின்னு தெரியும் போது அவரை விட்டுற போகிறாங்க. அவரை ஈவன் கைது கூட செய்யலை. ஒருவேளை அவர் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தால் அவரை கைது செய்ய போகிறாங்க. சட்டம் எல்லாருக்கும் பொதுவானதான்றதை புரிஞ்சுக்கணும் மக்களே. முதலமைச்சர் விஜய் அவர்களோட தலைமையில் நேற்று இந்த அமைச்சரவை கூட்டம் நடந்துச்சு. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விஜய் அவர்கள் அவங்களுடைய அமைச்சருக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம், இல்லை நிறைய கட்டளைகளை விதிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்எல்ஏ, அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் யாராக இருந்தாலும் லஞ்சம் வாங்கினாலோ அல்லது லஞ்சம் வாங்கினான்ற குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டாலோ உடனடியாக கட்சியை விட்டு நீக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா அப்படிலாம் கட்சியை விட்டு நிற்க மாட்டாங்கப்பா, எல்லாம் அப்படி சொல்கிறது தான், அப்படி கட்சியை விட்டு நீக்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களே, நீக்கியிருக்காங்க. நம்ம டிவிக்கை சேர்ந்த மாம்பாக்கம் பஞ்சாயத்து தலைவர் வீராசாமி அவர்கள் லஞ்சம் வாங்கியதா ஒரு வீடியோ வெளியாச்சு. அதற்கு அவர் நிறைய முட்டு கொடுக்க முயற்சி பண்ணார். இது நான் கைமாத்தா கொடுத்த காசு இல்லை, கடன் வாங்கின காசு அப்படின்னு பல விளக்கங்கள் கொடுத்தாலுமே லஞ்சம் கொடுத்தவர் இவரே எங்கள்கிட்ட மிரட்டி காசு வாங்கினார் அப்படின்னு ஒரு புகாரை கொடுத்துருக்காரு. அந்த புகாரையும் பதிவு பண்ணிட்டாங்க. உடனடியாக தாவேக கட்சியோட அடிப்படை உறுப்பினர்ல இருந்து இந்த வீராசாமி அவர்களை நீக்கி முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு. என்னப்பா, கட்சி நிர்வாகிகள்லாம் தப்பு பண்ணால் கட்சியை விட்டு நிற்குவீங்களா? கடந்த 5 வருஷம் நாங்கள் அதெல்லாம் பார்த்ததே கிடையாதுப்பா அப்படின்னு உங்களுக்கு புதுசாக இருக்கலாம் மக்களே, எங்களுக்கு புதுசாக தான் இருக்குது. ஆனால் இந்த கட்சியை பற்றி நீக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அவர் மீது 3 பிரிவுகளை வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அதுவும் ஜாமீன் கிடைக்காத வகையில் வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலில் அவரை சிறைக்கு அனுப்புகிறாங்க. என்னப்பா, ஒரு சொந்த கட்சிக்காரர் ஒரு தப்பு பண்ணியிருக்காருன்னு அவரை கட்சியை விட்டு நீக்கிறதே பெரிய விஷயம். அவருக்கு ஜாமீன் கூட கிடைக்காத வகையில் 3 வழக்குகளை 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சு அவரை ஜெயிலுக்கு அனுப்புறதுலாம் பெரிய விஷயம்ப்பா. இதெல்லாம் கடந்த காலத்தில் நாங்கள் பார்த்ததே கிடையாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த ஆட்சி அதை பண்றாங்க. இந்த ஆட்சி சிறப்பாக நடக்கும் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு சான்று. அடுத்ததா விஜய் அவர்கள் தவறு செய்பவர்களில் தெரிந்தவர் தெரியாதவர் என பார்க்க மாட்டேன், உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்னப்பா தெரிஞ்சவர் தெரியாதவர்னு எதற்காக மென்ஷன் பண்ணி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் கூடவே இருக்கக்கூடிய, அதாவது நெருக்கமாக இருக்கக்கூடிய அமைச்சர் ஆதவர்ஜனாக இருக்கட்டும், புஷியானந்தாக இருக்கட்டும், நிர்மல்குமாராக இருக்கட்டும், ராஜ்மோகனாக இருக்கட்டும், அல்லது ரசிகர் மன்றத்தில் இருந்து வந்து அரசியலுக்கு அவங்க அமைச்சராக இருக்காங்களா அவங்களாக இருக்கட்டும், மாற்று கட்சியிலிருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரானவர்களாக இருக்கட்டும், அல்லது இந்த கூட்டணி கட்சி அமைச்சராக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே நீங்க தவறு செஞ்சீங்க அப்படின்னு தெரிஞ்சா எந்த விதமான பாரபட்சம் என்று நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்றதையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது கூட கூடுதலா ஒரு தகவலும் சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த அரசு அலுவலகங்கள், இந்த பள்ளிகளுக்கெல்லாம் ஆய்வு செய்யறன்னு போயிட்டு இந்த ரீல்ஸ் எடுக்கிறதெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் கண்டிப்போட சொல்லியிருக்காரு. ஏவன் நம்ம அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு பள்ளிக்கு போய் ஒரு மாணவியிட்ட கேள்வி கேட்டு அந்த மாணவியோட தன்னம்பிக்கை உடைக்கிற மாதிரி அந்த கேள்வி இருந்து அது ஒரு பெரிய அளவுக்கு பேசும் பொருளாக மாறிச்சு. எதிர்கட்சிகளாம் அதை முன்னெடுத்து மிகப்பெரிய கண்டனங்களையும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி தேவையெல்லாம் வேலைலாம் பார்க்கக்கூடாது. அந்தந்த துறை அமைச்சர் துறை ரீதியாக நீங்கள் ஆய்வுக்கு போகலாம். அது மற்றபடி அரசு அலுவலர்களுக்கோ உங்கள் துறை அல்லாத வேறு துறைக்கோ இந்த பள்ளிக்கூடங்களுக்கோ போய் ஆய்வுகள் மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காரு. உங்களை ஒரு பள்ளிக்கெல்லாம் கூப்பிட்றாங்க அப்படின்னா நேராக போங்க, கொடியை ஏற்றுங்க, பிள்ளைங்களுக்கு முட்டாயை கொடுங்க, 4 வார்த்தை பேசிட்டு வந்துடுங்க. முடிஞ்சால் அந்த 4 வார்த்தையும் பேசாமல் வந்துடுங்க. ஏன்னா இங்கே பல அமைச்சர்களுக்கு பேசக்கூட தெரியலை, அப்படி பேசி தேவையில்லாத சிக்கல்களும் வருது. அதனால் இந்த ஆய்வுக்கெல்லாம் போகாதீங்க அப்படிங்கிறது முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவருடைய அமைச்சருக்கு அறிவுறுத்தியிருக்காரு. தலைமைச் செயலகத்தில் நேற்று நடந்த அந்த அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த அமைச்சர்கள்லாம் கண்டித்தது, எச்சரிக்கை கொடுத்ததாக இருக்கட்டும், கட்சியோட எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் யாருமே ஊழல் பண்ணக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, அப்படி வாங்கின கடுமையான நடவடிக்கை எடுப்பேன், வெளிப்படைத்தன்மையாக இந்த அரசு இருக்கணும் அப்படின்ற பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆட்சி மற்ற ஆட்சி, இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சிகளை விட கம்பேர் பண்ணும்போது இந்த ஆட்சி கொஞ்சம் வெளிப்படையாகவும் நிர்வாகங்களை முறையாக செய்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருது. விஜய் அவர்களுடைய இந்த முன்னெடுப்புகள் குறித்த உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல சந்திப்போம்.